தனது ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் பற்றி தோனி வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கிறாரு. அந்த மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, என் ஓய்வு முடிவு குறித்து எடுக்கிறதுக்கு இன்னும் 4-5 மாதம் இருக்குது. நான் இப்போ போனோன்னா ராஞ்சி கிஷன் போயிட்டு அங்கே ஜாலியாக பைக் ரைடு பண்ணுவேன், ஓட்டி மகிழ்ந்துட்டு பிறகு முடிவு பண்ணுவேன். 4-5 மாதம் இருக்குதுங்க. ஸோ என்னோடய ஃபிட்னஸ் எல்லாம் பொறுத்துட்டு நான் முடிவு எடுப்பேன். இதுதான் கடைசின்னு நான் சொல்லலை, அது மாதிரி திரும்ப நான் வருவேன்னு நான் சொல்லலை அப்படின்னு புரியாத மாதிரியே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு அவர் ஓய்வு முடிவை எதுவுமே சொல்லலை. ஸோ பட் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், நான் வந்து கடைசி கட்டத்தை நெருங்கிட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயராக கூட இருக்கலாம், 2026 கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு மேலேங்கிறது பாசிபிள் இல்லை. ஒன்று சீக்கிரமாக அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம், ஆர் ஒன் சீசன் அவர் ஆடலாம். அதெல்லாம் வந்து எனக்கு 4-5 மாதத்துக்குள்ள அந்த ஃபிட்னஸை பொறுத்து அப்படின்ட்டு இருக்கிறார். நான் எப்படி உடலில் வச்சுருக்கேன்னா ஸோ அதை பொறுத்து தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோனி அவரை மட்டும் ஏன் இந்த ஒரு சீசன் ஃபுல்லாக ரிட்டையர்மெண்ட் பற்றி ஏன் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே தோனி ரிட்டையர்ட் ஆகணுமா, இல்லை 1 more சீசன் ஃபைனலாக ஆடிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.